லைட் போட முடியாது, தெருவுக்கு தான் லைட் போட முடியும்னு நக்கலா பேசுறீங்க. தெருவுக்கு மட்டும் நீங்க நல்லா லைட் போட்டீங்களா? எல்லாமே இங்க வந்து சுபிக்ஷமா வெளிச்சமா தான் இருக்கா? இங்க கேள்விக்கு பதில் தான் பதிலா இருக்க முடியுமே தவிர கேள்விக்கு கேள்வி பதிலா இருக்கவே முடியாது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த 12வது படிக்கிற மாணவி ஒருத்தங்க இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போன நிலையில கடந்த மார்ச் 10ஆம் தேதி காணாம போயிருந்தாங்க. இவங்களை தேடி அலைஞ்ச இவங்க குடும்பத்தினர் இவங்க கிடைக்காத சூழ்நிலையில கடைசியா புகார் கொடுக்க போயிருக்காங்க. பட் குளத்தூர் மற்றும் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலைய போலீசார் வந்து இவங்களை அலக்களிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில மார்ச் 11ஆம் தேதி அங்க இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆகியும் குற்றவாளி கைது செய்யப்படாத நிலையில மாணவியோட உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி மறுத்து பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இதனுடைய விளைவா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளியும் கைது செய்யப்பட்டிருந்தாரு. சோ இந்த கொடூர சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கிய நிலையில திண்டுக்கல்ல திருமண நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச நடிகர் SP சேகர் அவர்கள் கிட்ட தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பாலியல் குற்றங்கள் பத்தி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு அவர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களையும் சட்ட ஒழுங்கையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் தான் கவனமா பாத்துக்கணும், வெளியில கழிவறைக்கு போனா கூட துணைக்கு ஒரு ஆள் போகணும், சுதந்திரத்தை விட முதல்ல நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம், அந்த பெண் புதருக்குள்ள போனதா சொல்றாங்க. அவங்க ஏன் அங்க போனாங்க, புதருக்குள்ள போலீஸ் விளக்கு போட முடியுமான்னு சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காரு. அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? சோ இவருடைய இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு இப்ப கடுமையான கண்டனங்கள் பல சைட்ல இருந்து இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய சீரியல் ஆக்ட்ரஸ் லட்சுமி இவருடைய இந்த பேச்சுக்கும் கண்டனம் தெரிவிச்சு ரீசெண்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவிலேயே ஒவ்வொரு நொடிக்கும் கற்பழிப்பு கலாச்சாரம்னு சொல்ற அளவுக்கு கற்பழிப்புகள் பெருகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஓவர் நைட்ல தடுக்கவோ நிறுத்தவோ முடியாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் அட்லீஸ்ட் குறைக்கவாவது முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருடைய குமுறலுமே. இன்னைக்கு நம்ம பாக்குற 10 காணொலியில 8 காணொலி இந்த கற்பழிப்பு பத்தி தான் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அத்தனை பேர் மனநிலையும் எப்படி இருக்கும்? இந்த நேரத்துல நீங்க குற்றங்களையோ இல்ல குற்றவாளிகளையோ பத்தி பேசலன்னா கூட பரவாயில்ல, உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறேங்கிற பேர்ல அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் அந்த குற்றங்களை நியாயப்படுத்துற மாதிரியும் பேசுற பேச்சுக்கள் ரொம்ப ரொம்ப தவறானது. இன்னைக்கும் இந்த நாடு அடிப்படை கழிவறை வசதி கூட இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய மக்கள். அந்த நேரத்துல அந்த குழந்தை தன்னுடைய இயற்கை உபாதையை கழிக்கதான் அந்த புதருக்கு பின்னாடி போயிருக்கு. ஆனா அப்போ பாம்போ நாயோ கரடியோ புலியோ சிங்கமோ வந்துருமோன்னு தான் பயப்பட முடியுமே தவிர மனித மிருகம் தன்னை வந்து வேட்டையாடும்னு சொல்லி தற்காப்பு கலையோட போக முடியாது. இந்த ஒரு அடிப்படையான விஷயம் கூட உங்களுக்கு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? புதருக்குள்ள லைட் போட முடியாது, தெருவுக்கு தான் லைட் போட முடியும்னு நக்கலா பேசுறீங்க. தெருவுக்கு மட்டும் நீங்க நல்லா லைட் போட்டீங்களா? எல்லாமே இங்க வந்து சுபிக்ஷமா வெளிச்சமா தான் இருக்கா? இங்க கேள்விக்கு பதில் தான் பதிலா இருக்க முடியுமே தவிர கேள்விக்கு கேள்வி பதிலா இருக்கவே முடியாது. அவங்க இதெல்லாம் பண்ணாங்களா, எங்களை மட்டும் ஏன் கேக்குறீங்க? அந்த நாட்டுல இதெல்லாம் எல்லாம் சரியா இருக்கா, எங்களை ஏன் கேக்குறீங்க? சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான வன்முறை, எதிரான வன்முறை, இதெல்லாம் எல்லா நாட்டிலயும் கரெக்டா இருக்கான்னு கேக்குறீங்களே. நம்ம நாட்டை முன்மாதிரியா கொண்டு வரேன்னு தானே உங்க வாக்குறுதிகள்ல ஒன்னா கொடுத்துட்டு நாட்டை ஆள வர்றீங்க. அப்ப மட்டும் இதெல்லாம் கரெக்டா தெரியுது. ஆனா இந்த நேரத்துல கேள்வி கேட்கும் போது மத்தவங்களை காரணம் காட்டி எஸ்கேப் ஆகிக்க பாக்குறீங்க. முதல்ல பொது வெளியில பேசுறதுக்கு ஒரு நாகரிகம் வேணும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகா அப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு குரல் இருக்கு. அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காக்க வேண்டிய எதை காக்கலனாலும் நாக்க காப்பாத்தலன்னா, நீங்க பேசுற சொல்ல காப்பாத்தலன்னா எல்லார்கிட்டயும் அடி வாங்குவீங்கிறத இன்டைரக்டான அர்த்தம் தான் அது.